வணக்கம் உறவுகள், நண்பர், தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய கிருபையால் வேறு லெவலில் இருக்கிறேன். அதிகாலையில் எழும்பி ஜெபத்தோடைய வேலிடத்துக்கு போயிட்டு வேலிடத்தை முடித்து கொண்டு எந்த இடத்துல வந்து பார்க்க வேண்டிய அளவில் பார்த்துட்டு அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்று சொல்லி பார்த்தால், இன்றைக்கு பரிசை நோக்கி போக வேண்டிய 2 காரியங்கள் இருக்கிறதாக பரிசுகளை போகலாம் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறேன். போகும் பொழுது முடிந்தால் வன்னி மலத்தில் யூடியூப்புக்கு அருமையான சில பதிவுகளை வைக்கலாம் என்று சொல்லி விருப்பப்பட்டிருக்கிறேன். அது நலமாயிருக்கும். அதே போல் என்னுடைய வாட்ஸ்அப் நண்பர்கள், என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்கள், என்னுடைய யூடியூப் நண்பர்கள் சில பேர் கேட்டிருந்தீர்கள், டிக்டாக்கில் நீங்கள் வருவதில்லை ஏனென்னாண்டு. டிக்டாக் வந்து குழந்தைகளுக்கான ஒரு வலைதளம் என்று சொல்லி பிரெஞ்சுக்காரர் சொல்லுவார்கள். அதாவது லிட்டில் பேபி வலைதளம் தான் டிக்டாக். அதை வந்து அவர்கள் தான் பயன்படுத்துவார்கள் என்று சொல்லுவார்கள். நான் டிக்டாக்கில் வருவதும் இல்லை. எனக்கு அதை வந்து பாய்ப்பதற்கும் விருப்பமில்லை. காரணம் என்னென்று கேட்டால், அதில் வந்து சிலர் வந்து நல்ல விடயங்களை பகிர்கிறார்கள். சிலர் வந்து அநாகரிகமான விடயங்களை பகிர்ந்து கொண்டு அநாகரிகமற்ற வார்த்தைகளை பேசுவதை பார்க்கும் பொழுது நான் வேதத்தோடும் ஆண்டவற்ற பிள்ளைகளாக இருந்து நடக்கிற நான், அதனால் நான் அந்த வலைதளத்தை நான் பாவிப்பதில்லை. பாவிக்கிற நீங்கள் இன்னும் எவ்வளவுத்துக்கு பேச முடியுமோ அதுகளை பேசி நீங்களே எல்லாத்தையும் சம்பாதித்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கே நலமாயிருக்கும். அது அப்படியே கடந்து செல்லட்டு. பிகில் யாருக்கு கப்? நாங்கள் கேட்ட கேள்வி இதுதான். பிகில் யாருக்கு கப்? சரிதானே? இப்ப கப் அடிச்சாச்சு. இப்ப இந்த கப் அடிக்கிறதுக்கு முதல்ல மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை பேச்சாடா பேசினீங்க. எவ்வளவு பேச்சு பேசினீங்க. தற்குறி, அந்த குறி, இந்த குறி, திற்குறி என்றெல்லாம் பேசினீங்க. இப்போ என்னடா பேச போறீங்க? நேரையே நான் கேட்கிறேன், எவ்வளவு பேச்சு பேசினீங்க? அதாவது எங்களுடைய தாய் நாட்டில் பிறப்பிடமாக கொண்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து அழகான 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த வழியில் வந்து இன்றைக்கு இந்தியா வம்சாவளியில் இருந்தாலும் கூட வந்து அவர் இன்றைக்கு வந்து அரசியல் போராளி என்று பேர் வச்சதே நான் தானையா. முதலாவது எடுத்து பாருங்க, இந்த வலைதளத்திலேயாவது 6வது ஒரு ஆள் விஜயை பற்றி அரசியல் போராளி என்று பேசியிருக்கணுமான்னு சொல்லி இன்றைக்கு அவர் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய எங்களுடைய தமிழ்நாட்டு சிஎம் ஆகியிருக்கிறார். அவருக்கு ஒரு சல்யூட். இனி நீங்கள் ஒரு ஆணியுமே புடுங்க தேவையில்லை. நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? எங்களுக்கு நிறைய கதைகள் தெரியும். நாங்கள் வன்னியில் பூர்வீகமாக பிறந்ததால் எங்களுக்கு நிறைய கதைகள் தெரியும். அதே போல் இந்தியாவில் நீண்ட காலம் மினக்கட்டதால் எங்களுக்கு அங்கத்திய கதைகளும் தெரியும். நான் இப்போ ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க. நாய் வந்து குலைக்கும், அதே மாதிரி மாடு வந்து கத்தும், குதிரை வந்து கனைக்கும், நரி வந்து ஊழலிடும். இப்படியே ஊழ விட்டுக்கிட்டே போக வேண்டியதான் ஐயா. அவ்வளவுதான் ஐயா. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் பேசுகிற மாதிரி நினச்சி என்னென்னவோ எல்லாம் பேசி கொண்டு போகிறீங்க. கொஞ்சம் பாருங்க, நடந்து வந்த பாதையில் கொஞ்சம் திரும்பி பாருங்க, அது சரியாகத்தான் இருக்குதான்னு சொல்லி. அது யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் வன்னியில் வந்து அப்படியே எவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சிருப்போம் தெரியுமா? இப்பயும் சொல்லுவோம் ஐயா, பாலமரம் எப்போ பழம்பழக்கும், வீரமரம் எப்போ பழம்பழக்கும், வேப்பம்பழம் எப்போ விழும், இத்திப்பழம் எப்போ விழும், அத்திப்பழம் எப்போ விழும், இளந்தப்பழம் எப்போ விழும், இதுகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். எந்த மரம் எந்த காலத்தில் எந்த குளத்தில் இருந்தது, எந்த இடத்துல இருந்தது எங்களுக்கு அடையாளமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவுத்துக்கு மண்டை இருக்குது. நான் விஜய் அரசியலுக்கு வரும் பொழுதே சொல்லிட்டேன், இந்த வருகை சரியான நேரத்தில் அமைஞ்சிருக்கு, இது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லிட்டேன். அதே மாதிரி 112 சீட் ஐயா, 112 சீட். இன்னும் அவர் சிஎம் ஆகிறதுக்கு 6ல் இருந்து ஒரு 8 சீட் தான் தேவைப்படுது. அதுவும் இன்னும் முடிவு சரியாக முடியவில்லை. குழந்தை பிள்ளைகள் மாறி வந்து எங்களுடைய தாய் நாட்டு பெண்ணை செய்து எங்களுக்கெல்லாம் பெருமை செய்து தந்திருக்கிறார் ஐயா. அவர் வருவார் இலங்கைக்கு. அவர் இலங்கையில் வந்து எங்களுடைய அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியை சந்தித்து என்ன நலத்திட்டம் செய்யணுமோ அவர் செய்வார் ஐயா. அவர் இவ்வளோ படத்தை நடிக்க கீழே எங்களை நினைச்சிருக்கிறார். அவர் துப்பாக்கி என்ற ஒரு படம் வந்தது, அந்த படத்துக்கு இவ்வளோ தடை இருந்தது தெரியுமா? 25 வருஷ உழைப்பையா அவற்ற உழைப்பு. நீங்கள் சும்மா எடுத்த உடனே சும்மா கதைப்பியல் எப்படி என்று கேட்டால் மோடர்ன் வாக்கு போடுறான், குப்பையிலேருந்து வாரான். நாங்கள் குடும்பமாக படம் பார்ப்போம் ஐயா. ஆனால் அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் நாங்கள்லாம் குடும்பமாக தனிச்சிருவோம் ஐயா. இங்கே வாங்க ஐயா. அவரை நாங்கள் வந்து
ஒரு குறிப்பிட்ட வயதில் இருந்து நாங்களும் இந்தியாக்களை மினக்கடைகளை அவரை பார்த்தினாங்க. அவர் ரொம்ப நல்லவர். ஒருத்தர் இப்போ ஒரு சுருக்கமான கதை சொல்கிறேன் கேளுங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து வைக்கிற வயசுல இங்கே தாய் தகப்பன் கல்யாணம் செய்து கொண்டு திரியுதுகள் ஐயா. இங்கே எல்லாம் நாங்கள் எல்லா வழியாலையும் கடந்து பார்த்து கொண்டு வரோம். இப்போ பெருமைப்பட வேண்டியது இலங்கை தமிழர்கள், இந்திய தமிழர்கள், 2 தமிழர்களும் தான் உலகத்திலே பலம் பெருந்தவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ரெண்டு நாட்டில் உள்ள தமிழர்களும் பெருமைப்பட வேண்டும். ஏனென்று கேட்டால் எங்களுக்கு என்று சொல்லி ஒருவர் வந்திருக்கார். அவர் நிச்சயம் நல்லது செய்வார். அதுக்குத்தான் அவர் வந்திருக்கிறார். அதுக்குத்தான் தமிழ்நாட்டு மக்களும் அவரை வர வச்சிருக்கிறார்கள். பேசுறத கொஞ்சம் நிறுத்துங்க. நீங்கள் ஒரு ஆணியை பிடுங்க வேண்டாம். உங்கள்கிட்ட வலைதளம் இருக்குதுன்னு சொன்னால் வலைதளத்தில் நல்லதை பேசுங்க. இந்த பாருங்க, இப்போ சந்தோஷமாக பாலும் கோப்பியும் கலந்துருக்குது, குடிக்க போகிறோம். இங்கே பாருங்க, அதில் பனிசி இருக்குது, எல்லாம் சாப்பிட போகிறோம். ஏன் இன்றைக்கு எங்களுக்கு சந்தோஷமான நாள். எங்களோட காலத்துக்குள்ள எங்களுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் இனி செய்ய போகிறத பார்த்து தான் நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி முடிவெடுக்கலாம். தேவனுக்குத்தான் கோடான கோடி சோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆக கடவுது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் வேத வசனம் இருக்கிறது. அவருக்கு கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் அவரோடு கூட இருக்கிறவரை தேவன் வழி நடத்துவார். பள்ளிக்கூடம் போகும் பொழுதே நாங்கள் நேசரிக்கு போகிறோம். எடுத்தோன்னு எங்களை கொண்டே 10 வயதானு ஓயர் படிக்க விடுவீனமா? விட மாட்டினோம். அரசியலையும் படிக்கணும், எழுதணும், வாசிக்கணும், கற்றுக்கொள்ளணும், கடந்து வரணும், அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்பொழுதுதான் நாங்கள் என்ன நடக்குதுன்னு அறியலாம். இது ஒன்றுமில்லை. என்னுடைய நண்பன் காலையில் எடுத்துட்டு, மச்சான் இந்தியா போகலாம் போல இருக்க ஆள் வந்துடுறேன். நான் சொன்னேன், உனக்கெல்லாம் சரி வந்தால் நானும் நீ தான் போகிறது. நான் போய் சிஎம் அவர்களை பார்ப்பேன். விஜயை இருந்து பாருங்க. நான் அங்கே எனக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் இருக்கணும், அங்கே பார்க்கலாம். அங்கே எனக்கு வேண்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவரோட கட்சி நான் சந்திக்கக்கூடிய ஏற்பாடு இருந்தால் நான் சந்தித்து இதே வன்னிமலத்தில் யூடியூப்பில் பதிவேற்றுறேன். நான் பதிவு வைக்கிறதெல்லாம் உலகம் முழுக்க இருக்கிற ஆட்கள் பார்க்கிறார்கள். அதே போல் வாழ்த்து போடுவதால் அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம், தனிப்பட்ட விருப்பம். ஒருத்தர்கள் கொண்டு போய் ஒன்றை திணிக்கக்கூடாது. எங்களோட போராட்டத்தில் எங்களோட தலைவர் எப்பயும் சொல்லுவார், 100 பேர் நின்று விசுவாசம் இல்லாமல் போராடுறதை விட 10 பேர் விசுவாசம் உள்ளாக்களை வச்சு போராடினால் போராட்டத்தில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுவார். விசுவாசம் இருக்கணும் ஐயா. எங்கேயாவது ஒரு இடத்துல இன்றைக்கு விசுவாசம் இல்லை. ஏன் விசுவாசம் இல்லை? பணம், வருவாய், தருணம், இதுவே எது கையில் கிடைக்குதோ அது கிடைச்சோன்னு அவன் பெற்றுக்கொண்டு கடந்து போறான். விசுவாசம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாத சந்ததியா நீங்கள் இருக்கிறீர்கள். சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்களே மகா திருக்கும் கேடுள்ள இருதயத்தோடையும் இருக்கிறீர்கள். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் காலையிலும் உலகத்துக்காக ஜெபிக்கிறோம். சபையாரா கூடி ஃபேஸ்புக்கில் பேசுறது மாத்திரம் இல்லை, வேதங்களை படிப்போம். அதே போல் சில பேருடைய ஸ்டோரிகளை வாசிப்போம். சில விஷயங்களை கற்றுக்கொள்ளுவோம். இது எங்களுடைய இரத்தத்தில் ஊர்னது. என்னுடைய நண்பன் சிரித்து கொண்டு சொல்லுவான், நீ இவ்வளவு செய்கிற, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயினா ஒரு சப்பட்டை வேணும், ஒரு ஆட்டுப்பங்கு வேணும், எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லபடியாக நான் நாடகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு படமும் பார்த்துட்டு படுத்தனண்டா தான் திங்கக்கிழமை விடிய எனக்கு சமாதானமாக இருக்கும். சீரியல் பார்க்குறது தவறில்லை, படம் பார்க்குறது தவறில்லை. எங்களுடைய இரத்தத்தில் இருக்கணும் எங்களுடைய உணர்வுகள். அதான் ஒரு பாஸ்டர் சொல்லும் பொழுது சொன்னார், சாதத்துக்கு உப்பு இல்லைன்னு சொல்லி உப்பை போடுகிற சாதம்டா சோறு, சோத்தில் உப்பை போடுறீங்க. கறிக்கு உப்பு இல்லைண்டா கறியில் உப்பை போடுறீங்க. சரி, உப்புக்கு ஒன்றும் இல்லைண்டா உப்பில் என்னத்தை போடுவீங்களேன்னு கேட்டார். உப்பு சப்பண்டி இருக்குண்டா உப்புக்கு என்னத்தை போடுவீங்களேன்னு கேட்டார். அது நல்ல ஒரு கேள்வியாக இருந்தது. அப்படி நல்ல மாதிரியான பாதையில் நல்ல விடயங்களை கடந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்க. விமர்சிப்பது தவறல்ல. செய்த தவறைக்கு நீங்கள் சரியான விடயத்தில் விமர்சிக்கலாம். கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் தீர விசாரிப்பதும் மெய்யாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சிலவற்றை நீங்கள் சில நாகரிகம் இல்லாமல் பேசுகிறீர்கள். அவருக்கு எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தது. ஆனால் இன்றைக்கு அவர் தமிழ்நாட்டை கலக்க போறார் ஐயா. நான் சொல்லிட்டேன், 10 கோடி மக்களும் அவருடைய பக்கம்தான் உண்டு. அள்ளி எரிஞ்சு விட்டார்கள் வாக்குகளை. இப்போ திரும்ப சில பேர் என்ன செய்றீங்க, பெல்ட்டி அடித்து வாரீங்க. எப்படி பெல்ட்டி அடிக்கிறீங்க? குளத்தில் நாங்கள் அடிச்சிருக்கிறோம், ஆற்றுல அடிச்சிருக்கிறோம், கடல்லே நாங்கள் அடிச்சிருக்கிறோம். எங்களுக்கு நீச்சல் சும்மாவே குளம் இருக்கிறதால, எங்களுக்கு வன்னியில் குளங்கள் இருக்கிறதால நாங்கள் அங்கே நீந்தித்தான் ஆகணும் கண்டிப்பாக. ஏன்டா அங்கே தான் எங்களோட குளிப்புகள் இருக்குது. அப்போ நாங்களுக்கு மரங்கள், ஆலமரங்கள் ஏறிந்து பெல்ட்டி அடித்து குளத்துக்குள்ளே போவோம். மேலேருந்து குதிச்சு குளத்துக்குள்ளே போவோம். வாழை பெரிய தண்டுகளை வெட்டி கொண்டு போய் நீச்சல் பழகிறதுக்கு போட்டு நீந்துவோம்.
சில பேருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆக வலைதளங்களில் வந்திருந்து கொண்டு குப்பை கஞ்சல் அது இது என்னையா பேசுறீர்கள்? அவர் நமக்குரியவர் ஐயா. அவர் செய்ய போறதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. அவர் இனி நல்லதை செய்வார். எங்களுடைய இலங்கை மக்களுக்கு நல்லது நடக்கும். ஏனென்று கேட்டால் எங்களுடைய அனுரகுமார் ஜனாதிபதியோடு அவர் கதைப்பார். கதைச்சி அவர் 4 விடயங்களை பற்றி பேசி அவர்களெல்லாம் கலந்து ஆலோசித்து எங்களுடைய தமிழ் மக்கள் இலங்கையில் இருக்கிறவர்களுக்கு நல்லது நடக்கும். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னி மலத்துறை யூடியூப் என்ற நன்றி வணக்கம் நண்பர் சொந்த உறவுகள் அனைவருக்கும்.